திருவள்ளூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி ரமணா ஆட்டோவில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவருடன் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் அதிமுக சட்டமன்ற வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி ரமணா இன்று காலை முதலே பார்த்தோமானால் திருவிழாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடகமாச்சத்திரம், கோலூர், மாவூர், அதே போல பார்த்தோம்னால் முத்துக்கொண்டாபுரம் பகுதிகளில் விஜிஆர்புரம், அந்த பகுதி பிஜிபி புரம், அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக காலை முதலே திறந்த வெளி வேன் ஜீப்பில் மூலமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார். தற்போது இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எவ்வாறு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது, என்ன தீர்வு காணப்படும் என்று அவரிடம் தற்போது சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்னா, காலை முதலே இந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருங்க. குறிப்பாக இந்த பகுதியில் வரும்போது பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க? பொதுமக்கள் 5 ஆண்டு கால பிரச்சனைகள், குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, அதே போல கரண்ட் அடிக்கடி கரண்டே வர்றதில்லை, கரண்ட் பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்க மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து ஒரு 10-15 நாட்களுக்கு அகற்றடியாக இதெல்லாம் நம்ம தீர்ப்பு அவரும் நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்கு இரட்டை வாக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த வேலையும் செய்யல, எந்த பிரச்சனை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏதோ சரளா மைதான கதையை ஓட்டிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ஆட்சி வீட்டுக்கு போகிற ஆட்சி, இந்த ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நாங்க இந்த விஜயபுரம் பதிவாளருடைய கோரிக்கை நிறைவேற்றி தரும் என்று சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் திருவள்ளூருக்கு வராருன்னு சொல்லி 100 நாள் வேலை செய்யற பெண்களை எல்லாம் மிரட்டி வர வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வருகிறது. அதை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகாராக தெரிவித்திருக்கிறோம். அப்படி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 100 நாள் வேலை செய்கின்ற அந்த பெண்களை அந்த பணிதள பொறுப்பாளர்கள் மிரட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறோம். அதையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக அளிக்கிறோம். ஆனா இப்ப தொடர்ச்சியாக நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது போல புகார்கள் அளிக்கும் போது தேர்தல் ஆணையம் எவ்வாறு உங்களுக்கு செவி சாய்க்கப்படுகிறது அல்லது ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படல. தேர்தல் ஆணையத்துக்கு வேலை செய்கின்ற பணியாற்றுகின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ஆளுங்கட்சியோடு இருக்கிற தொடர்புகள், ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு தெரியாம, ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய அந்த லேக் ஆஃப் நாலேஜ் போன்ற காரணங்களால தவறுகள் குளறுபடி நடக்கின்றன. ஒரே டைம்ல 2 கட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அங்க பிரச்சனைகள் உருவாகுது. இதெல்லாம் அந்த மாவட்ட நிர்வாகம், தேர்தல் ஆணையம், மாவட்டத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் சரியா பார்க்கணும். அது சரியா பாக்குறது இல்ல. நேற்று தினம் மப்பேட்ல பாத்தீங்கன்னா நாங்களும் பிரச்சாரம் போறோம், அவங்களும் பிரச்சாரம் போறோம், நாங்களும் கொடி போடுறோம், அவங்க கொடியெல்லாம் கைட்டணும்ன்றாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது எப்பயுமே. காரணம் அந்த லேக் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்பர்டீஸ் இந்த தேர்தல் அதிகாரிகள் இல்லாததான் நான் பாக்குறேன். அதை தேர்தல் ஆணையம் சரியான வழிநடத்தி இந்த அதிகாரிகள் அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அதிமுக வேட்பாளரான வி ரமணா தெரிவித்துள்ளார். தமிழ் திருவிழா.